வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப கலக்கலான இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல், அதாவது சட்டுன்னு செய்யக்கூடிய மாவடு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு மாங்காய் போல் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன துண்டுகளை. இது சிறும் புளிப்பு இருக்கிற மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு முழு பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் போல் கடுகு எடுத்திருக்கேன். காரப்பொடி, அதாவது நம்ம ஆர்டினரியாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவைக்கேற்ப, உப்பு தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஊறுகாய் பண்ணுறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கடுகு சேர்த்துடலாம். கடுகு நமக்கு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம உரிச்சு எடுத்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நம்மளுக்கு லைட்டாக நிறம் மாறணும். இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற மாங்காயை சேர்த்துடலாம். மாங்காயை சேர்த்து அஞ்சில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி சால்ட் தான் சேர்க்குறேன். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து வச்சிடலாம். நம்ம சேர்த்த மாங்காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அதுலேருந்து கொஞ்சமாக நம்மளுக்கு மாங்காய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காரப்பொடி சேர்த்துடலாம். காரப்பொடி காரத்துக்கு தகுந்தாற் போல் சேர்த்துக்கணும். நான் புளிப்புக்கு பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் காரப்பொடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாகனா நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ நான் புளிப்பு பேலன்ஸ் பண்ணுற அளவு தான் நான் காரம் எடுத்திருக்கேன். ஏன்னா மாங்காய் ஊறுகாய் இந்த மாவடு புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் கலந்து விட்டுடலாம். மிதமான தீயில் வச்சுக்கலாம் நம்ம இந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ரொம்ப நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டாச்சு. மிதமான தீயில் இருக்கணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாய் தூளுடைய ரா ஸ்மெல் நம்மளுக்கு போகணும். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நம்மளுக்கு மிதமான தீயில் இருக்கட்டும். நம்ம மேக் பண்ண இந்த இன்ஸ்டன்ட் பிக்கல் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. அதே நேரத்தில் நல்லா வத்திடுச்சு. அந்த ரா ஸ்மெல்லும் நம்மளுக்கு போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். நல்லா நம்மளுக்கு தொக்கு வந்துடுச்சு. இந்த ஊறுகாய் நல்லா கலக்கலாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப சுவையான இந்த மாங்காய் ஊறுகாய் உங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாவை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. இந்த ஊறுகாய்க்கு லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், சாம்பார் இது எல்லாமே நல்லா கலக்கலாக காம்பினேஷனில் போகும். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.